காட்சியை தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்பொழுது பார்க்குறீர்கள். தற்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் வருகை தந்து கொண்டிருக்கின்றது பார்த்தீங்கன்னா மோடி அவர்களுடைய வாகன பேரணி. அதாவது வந்து இலங்கை அரசினால் இந்திய பிரதமர் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த கௌரவமான பேரணி வந்து தற்பொழுது பார்த்தீங்கன்னா வந்து கொண்டிருக்கின்றது. முன்னாலே வாகனங்கள், அது பிறகு பார்த்தீங்கன்னா பின்னாலே குதிரைகள், மோட்டார் வண்டிகள் என போலீசாருடைய பாதுகாப்பு என அதிஉச்ச பாதுகாப்போடு பார்த்தீங்கன்னா அந்த பேரணி வந்து கொண்டிருக்கிறது பார்க்கக்கூடியமாக இருக்கும். கொழும்பு 7 அமைந்திருக்கின்ற சுதந்திர சதுக்கத்தில் அவருக்கான உத்தியோகபூர்வ வரவேற்பு வைபவம் சிறந்த முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்றது. பாரத தேசத்தின் கௌரவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் கௌரவ ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள் இப்பொழுது வரவேற்க உள்ளார்கள். இலங்கை திருநாட்டின் அமைச்சர்களும் அதேபோல இந்தியாவிலிருந்து கௌரவ பிரதமரோடு வருகை தந்த வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் உட்பட உயர்மட்ட குழுவினரும் இங்கே ஒன்று கூடியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அத்தோடு முப்படையின் தளபதிகள்,